பிரபாகர் ராஜா அவர்கள் வரனே சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் வருவார். நம்ம ஜனநாயக கட்சி துணை தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள், நம்மளோட அன்பு செல்வம் ஆர்கே அன்பு செல்வம் டிடிஎஸ் எம்பிஎஸ் அவர்கள், என்னோட படத்தில் ஆக்ட் பண்ணின கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டு, പിന്നെ எங்களோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர், மற்றும் சினிமா ஃபீல்டிലുള്ള அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே ஃபிலிம் வேகம் வெல் விஷஸ் நிறைய பேர் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்கு. ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு, முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நாம வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதுலேயே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழில் படிச்சிருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழெல்லாம் படிச்சிருக்கு. பொதுகை டிவியிலெல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே ഇവിടെ லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு எனக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப எனக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இഷ്ടம். அப்போ ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. இது தமிழ் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேஷ் எல்லா ஆளுங்களும் சினிமா நல்லா பார்த்துருக்கேன். மலையாளവും பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிம் ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒരാൾ. അപ്പോൾ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் சொல்லி படத்தில் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே നമുക്ക് ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, നമുക്ക് തമിഴിൽ பார்க்கும்போது മലയാള പടത്തിൽ பார்க்கும்போது கொஞ்சம் தமிழ வரும், அதேപോലെ தமிழ் படம் பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளி மேகம் படத்தில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன். கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். നമുക്ക് ആർക്കെ വെള്ളി മേഘം பார்த்தாத உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலையாளம் டச் இருக்கும். அப்போ ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவிலிருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி கேரளாவில் இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம படத்திலே பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் சார் சொல்லி நிறைய படமெல்லாம் பாதி லெவலில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த படத்தில் அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுகளும் இங்கே சென்னையிலிருந்து கேரளாவிலெல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக இருந்தால் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து படம் இது ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், நம்ம കേരളാവിലെ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ചെന്നൈയിൽ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ആലപ്പി ഡിസ്ട്രിക്ട്, എറണാകുളം ഡിസ്ട്രിക്ട് എല്ലാ இடத்துலையும் ஷூட்டிங் இருந்து எல்லாம் நமக்கு மேக்சிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், நல்ல மேக்ஸிமம் பண்ணியிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்ல தெரியும், மேக்ஸிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா ஆர்கே வெள்ளி மேகம் சொன்ன படத்துல எல்லாவங்களும் கேட்கறாங்க ஆர்கே சொன்ன அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு முழுநீள சஸ்பென்ஸ் தான் படம். நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டரில் போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபுல் எண்ட் சஸ்பென்ஸ் தான், ഒരു സൈക്കോ ത്രില്ലർ പടം. നല്ല നമ്മ മ്യൂസിക് ഡയറക്ടർ വന്ന് സായി ബാലൻ, എഡിറ്റർ ഹരി, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுகள் எல்லாம் விட்டு போவதனால இது சாரி. அப்போ அதனால ஒரு நல்ல ஒரு படம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட்டு இருந்தால் தான் இல்லை, பல இடங்களும் சொல்லியாரு நல்ல பட்ஜெட் இருந்தால் தான் படம் சார். நமக்கு இதில் தேவையான பட்ஜெட் இருக்கு, தேவையான சப்ஜெக்ட் இருக்கு, தேவையான கண்டென்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வந்து நம்ம வந்து நம்மளோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா அவலங்களும் நிறைய ஆடியன்ஸ் நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பல இடத்துல சில தமிழ் சினிமா ஃபீல்டில் பயங்கர பிரச்சனை, ஏமாத்துவாங்க, அப்படி இப்படி நிறைய எல்லா பிரச்சனை இருக்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைയൊന്നും இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி.